சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வா 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 வேமா வா 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 வர வர கிரிஜா 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 அங்க இருக்கான்னு பாருங்க. கிரிஜா கிரிஜா ஐயோ கிரிஜா கிரிஜா ஐயோ கிரிஜா ஐயோ சீக்கிரம் தூக்குங்க, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். தூக்குங்க கிரிஜா, கிரிஜா. அழகு அழாதடா அழகு, சொன்னா கேளு. அன்னைக்கு ஒண்ணும் ஆகாதுடா. எப்படி சித்தப்ப என்னால ஆளாம இருக்க முடியும்? என் அம்மாவோட நிலைமைய பாரு, நீ அண்ணி எப்படி இருக்காங்கன்றத பாரு. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. ப்ரோ அழாதீங்க ப்ரோ. அபி அழாத அபி, தைரியமா இரு. நீ அழுகிறத பார்த்தா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அழாத, நாங்க இருக்கோம், நாங்க எல்லாருமே இருக்கோம். அழாத, எல்லாமே பார்த்துக்கலாம். என் பெரியம்மாக்கு அப்படி ஆகணும். எப்படி ப்ரோ? என் பெரியம்மா எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறவங்க, அவங்களுக்கே இப்படி ஆகணும். அப்படி இருக்கவங்களுக்கு இப்படிலாம் ஆயிருக்கவே கூடாது. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ப்ரோ. பதட்டப்படாதடா. தைரியமா இருடா அழகு. எங்க அம்மா விட்டுட்டாங்க டாக்டர். என்ன பாருங்க, நான் பாத்துக்கிறேன். அழகு பயப்படாத அபி, பயப்படாத. சின்னையா, ஈஸ்வரி அன்னைக்கு சின்னையா சின்னையா அழகு சின்னையா என்ன ஆச்சு? அத்தை அத்தை எப்படி இருக்காங்க? டாக்டர் என்ன சொன்னாங்க? அம்மாக்கு சொல்லுங்க. அம்மாக்கு தையல் போட போறாங்க போல இருக்கு. ஈசு அம்மா யாருக்கு என்ன செஞ்சாங்க? என் அம்மாக்கு ஏன் இப்படி நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்லி ஈசு. சின்னையா அழாதீங்க சின்னையா. அத்தை எந்த தப்பும் பண்ணல. அத்தை அவங்களுக்காக எதுவுமே பண்ணிக்கிட்டது இல்ல. அவங்க எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணிருக்காங்க. அந்த புண்ணியமும் தர்மமும் அவங்களை கைவிடாது சின்னையா, கண்டிப்பா காப்பாத்தும். தயவு செஞ்சு அழாதீங்க. என்னால முடியல ஈசு, முடியல. ஏமா
என் அத்தையையும் கொலை பண்ண பார்த்திருக்கான். அது எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஏய் என்ன உளறற? கத்தாதீங்க சார். நீங்க கத்துனா உண்மை பொய் ஆயிடாது, பொய் உண்மை ஆயிடாது. நீ என்னாக போறதுங்கிறத பொறுத்து இருந்து பாரு. ஹலோ சம்பத் சார், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இது ஹாஸ்பிட்டலா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? உங்க அக்காவும் உங்க ஒய்ஃபு 2 பேரும் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருக்காங்க. நீங்க என்னடா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல டாக்டர், சாரி. 2மே போலீஸ் கேஸ் தான். நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போறேன். நீ வா. ஈஸ்வரி, உன் மேல பழிய போடுறான் பாரு. இவன் சரிப்பட்டு வர மாட்டான் ஈஸ்வரி. இவனை ஏதாவது பண்ணணும் ஈஸ்வரி. தம்பி விடுங்க சார், முதல்ல அத்தை குணமாகி வரட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வாங்க சார். அக்காவை பார்க்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லிடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். அங்கிள் மனோஜ், எப்படி இருக்கீங்க அங்கிள்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? என்ன விஷயம்? அக்காவை பார்க்கணும். வாங்க. உட்காருங்க அங்கிள். ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்ல வேணாம் மனோஜ். ஓகே. சம்பத், நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலக்கா. என்ன சம்பத்? அக்கா, ஆக்சுவலா நம்ம பிளான் என்ன? வசுந்தராவை கொல்றதும் கிரிஜாவை லைட்டா தட்டி விடுறதும் தானே. அப்புறம் எதுக்காக கிரிஜாவையும் சேர்த்து கொல்ல சொன்னீங்க? சம்பத், காரணம் இல்லாம இந்த அக்கா எதையுமே பண்ண மாட்டேன். நான் வசுந்தரா மட்டும் தீர்த்து கட்ட சொல்லியிருந்தா நீ மாட்டிருப்ப. அதனாலதான் நான் கிரிஜாவையும் சேர்த்து போட சொன்னேன். இப்போ உனக்கு ஈஸ்வரி மேல ஸ்ட்ராங்கா பழி போட ஒரு நல்ல ரீசன் கிடைச்சது இல்ல? அது கரெக்ட் தான்க்கா. ஆனா கிரிஜாவை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்குக்கா. சம்பத், இதெல்லாம் போர் தந்திரத்துல ஒண்ணு. எதிரிய பலி தீக்கணும்னா நம்மள பலி தீக்க தயங்க கூடாது. என்ன சொல்ற? சரி, அந்த நல்ல செய்தியை எனக்கு சொல்லு. என்னக்கா? அந்த வசுந்தரா போய் சேர்ந்துட்டால? என்ன சம்பத்? இல்லக்கா, இந்த தடவையும் வசுந்தரா பொழைச்சுக்குவா போல இருக்குக்கா. என்ன சொல்ற சம்பத்? அக்கா அக்கா, நாம எவ்வளவுதான் பிளான் பண்ணி பக்காவா ஸ்கெட்ச் போட்டு தூக்குனாலும் அந்த வசுந்தரா தப்பிச்சறாளே சம்பத். அந்த வசுந்தரா என்னைக்கு சாகுறாளோ அந்த நாள் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். என் வாழ்க்கையில மறக்கவே முடியாத நாள் அன்னைக்காதான் இருக்கும். ஆனா அந்த நாள் எப்ப வரப்போகுதுன்னா எனக்கு தெரியல. வருங்கக்கா. நீ சும்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத சம்பத். என் மனசுக்குள்ள திகு திகுன்னு எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பு உன் வெறும் வார்த்தைக்காக அடங்காது, அணையாது. இந்த நெருப்பு எப்ப எரிய ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா? அந்த வேலைக்கார ரத்தினவேலு பாண்டியன் நம்ம வீட்டுல வேலை பார்த்து நம்ம வீட்டு பொண்ணைய லவ் பண்ணி நம்ம பினான்ஸ் கம்பெனிய நம்ம கிட்ட இருந்தே தட்டி பறிச்சு
அவன் நம்ம கம்பெனிக்கு ஓனர் ஆயிட்டான். அபிமா, நீ போய் தூங்குறியா? அண்ணி நல்லா தூங்குறாங்கல்ல? அபி, நான் ரூமுக்கு வெளியில தான் இருப்பேன். ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடு. சார், பத்மாவதி அம்மா ஃபோன் பண்ணாங்க சார். அதோ அந்த வார்டுல தான் வசந்தரா இருக்காங்க. அக்கா, நீயும் ஈஸ்வரி கூட வீட்டுக்கு போயிருக்கலாம். நான் இருந்து பார்த்துப்பல்ல. பரவாயில்ல சக்தி, நீ போய் நல்லா தூங்கு. நான் முழிச்சிருந்து அண்ணியையும் அபியையும் பாத்துக்கிறேன். இப்போ எனக்கு எங்க தூக்கம் வரும்? அதெல்லாம் கண்டிப்பா வராது. உங்க ஈஸ்வரி இருக்காங்களா? அவங்க இல்ல சார், அவங்க அப்பவே போயிட்டாங்க. அவங்க தங்கச்சி மட்டும்தான் ரூம்குள்ள இருக்காங்க. அவ தூங்கிட்டாலா முடிச்சிட்டு இருக்கான்னு பாத்துட்டு வா. சரிங்க சார். போ. மேடம், அவங்க காயம் வலிக்குதுன்னு ஏதாவது சொன்னாங்களா? இப்போ ஒன்னும் சொல்லலையே சிஸ்டர். ஓகே ஓகே, நல்லா தூங்குறாங்க. தூங்கட்டும். டாக்டர் அப்பப்ப பாத்துக்க சொன்னாங்க. சரிம்மா. சார், என்னாச்சு? ஈஸ்வரோட தங்கச்சி தூங்கல, முழிச்சிட்டு தான் இருக்காங்க. சார், நீங்க அந்த பக்கம் போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இவங்க எல்லாரும் தூங்குனதும் நான் சொல்றேன். ஓகே. உன் மரணத்துல இருக்கிற மர்மத்தை ஈசு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணி இப்ப அம்மா ஆஸ்பத்திரியில உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்கப்பா. அம்மாவை அப்படி பாக்குறதுக்கு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. பா, ஒரு மகனா அம்மாவை காப்பாத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. அப்பா, அதனால இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன்ப்பா. நான் ஈசு கிட்ட, போதும் ஈசு, இதுக்கு மேல நீ எதையும் கண்டுபிடிக்க வேணான்னு சொல்ல போறேன்ப்பா. என்னோட இந்த முடிவை நீ எப்படி எடுத்துக்க போறேன்னு எனக்கு தெரியலப்பா. ஆனா என் மனசுக்கு இப்போதைக்கு இந்த முடிவுதான் சரின்னு தோணுதுப்பா.
ஏய், என்னை பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் யார் தெரியுமா? அழகுடா, அழகு சுந்தரம். அழகுடா, டேய் அழகுடா. கனவுடா. சரி பாபா. மயக்காளா? மயக்க மருந்து கரிச்சிப்பை வச்சு அமுக்கிக்கிட்டே இருக்கேன், மயங்கவே மாட்டா பாரு இவ. டேய் ஆமாண்டா, இவன் மயக்க மருந்து வச்சு கச்சி வச்சு மயங்கலன்னா பொருள் எடுக்க வேண்டியதுதான். இந்தடா முடிச்சு. இசே, இசே, இசே என்னாச்சு? டேய் இசே, 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 உனக்கு ஒன்றும் இல்லை? என்ன சின்னையா? என்ன சின்னையா? சின்னையா என்ன ஆச்சு? சின்னையா, சின்னையா என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை இசே, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? கழுத்துல அந்த போலீஸ்காரங்க வந்து கழுத்துல. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? சின்னையா, சின்னையா எனக்கு ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, பாருங்க. உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஒண்ணும் இல்ல சின்னையா. கனவு ஏதாவது கண்டீங்களா? நல்ல வேலை ஈசு, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அப்படியே நிஜமா நடந்த மாதிரி இருந்துச்சு தெரியுமா? அந்த போலீஸ்காரங்க உண்மையா வரல. ஐயோ யாரும் வரல சின்னையா. நீங்க நடந்ததையே நினைச்சு தூங்கி இருக்கீங்க, அதான் இப்படி ஒரு கனவு வந்திருக்கு. நீங்க படுத்து தூங்குங்க. இரு இரு, நான் எதுக்கும் இந்த ரூம் கதவை சாத்தி தாப்பால் போட்டு வந்துடுறேன், நீ இரு. சின்னையா ஒண்ணும் இல்ல, வாங்க படுங்க, படுத்துக்கோங்க. ஐயோ வேண்டாம், நீங்க கட்டில படுங்க. இல்ல இல்ல ஈசு, நான் இங்கே படுத்துக்கிறேன். படுங்க. உனக்கு ஒண்ணும் இல்லை? சின்னையா ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, படுங்க. அபி, அபி கால் பண்ணலையே. டைம் 12 ஆச்சு. அபி தூங்கிட்டாளா? வீடியோ கால் பண்ணலையே. அபி என்ன தூங்கிட்டியா? நீ தூங்கு, எதுக்கு முடிச்சிட்டு இருக்க? நான் சொன்ன மாதிரி அத்தை செல்ல இருந்து வீடியோ கால் பண்ணி போனை கரெக்டா பொசிஷன் பார்த்து அங்க வை. சரி. ஏன்
அடிக்காம நிறுத்திட்டீங்க? நீங்க அடிச்சிருந்தீங்கன்னா பதிலுக்கு நானும் ஒரே அடியா அடிச்சிருப்பேன். உங்க கோவம் எல்லாம் என்கிட்ட செல்லாத சம்பத் சார். நான் திருப்பி கொடுத்தா உங்களால தாங்கிக்கவே முடியாது. என் அடி எப்படி இருக்கும்னு நீங்க என்ன அடிக்க அனுப்பி என்கிட்ட அடி வாங்கிட்டு ஓடி போன ரவுடி பசங்க கிட்ட போய் கேளுங்க. அடி ஒவ்வொன்னும் இடி மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. என்ன பாக்குறீங்க? என் அத்தைய ஆள் வச்சு கொலை பண்ண பார்த்ததுக்கே நான் உங்களை அடிச்சு துவைச்சு தொங்க விட்டுருக்கணும். பொறுமையா இருக்கேன். என்ன சீண்டி பாக்காதீங்க சார். கொஞ்ச நாளா உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை மாமா. ஈசு, மாமா கிட்ட என்ன பேச்சு? உனக்கு பரீட்சைக்கு நேரம் ஆகுதுல, வா போலாம். ஏறு ஈசு. மனோஜ், நான் சொல்றத கேளு. சின்னையா, என்ன சின்னையா எதுவுமே பேசாம சைலண்டா வந்துட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட நிறைய பேசணும் ஈசு. பேசுங்க. இல்ல, இப்ப வேணா. நீ நல்லபடியா போய் எக்ஸாம் எழுதிட்டு வா, அப்புறமா பேசிக்கலாம். என்ன சின்னையா, அத்தை ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது, நைட்டு நீங்க கனவு கண்டது, இப்ப சம்பத் சார் போட்ட சண்டை, இதெல்லாம் பத்தி தானே பேச போறீங்க? என்ன சின்னையா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேனா? ஆமா ஈசு, நான் இதை பத்தி தான் பேசணும். ஆனா இதையே வேற மாதிரி பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ பரீட்சை எழுதிட்டு வா, அதுக்கப்புறமா நம்ம இதை பத்தி பேசலாம். சின்னையா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் எக்ஸாம் சூப்பரா எழுதிட்டு வந்துருவேன். சின்னையா, அங்க பாருங்க. சின்னையா, காரை நிறுத்துங்க, காரை நிறுத்துங்க. ஈசு, ஈசு போற. சின்னையா, சின்னையா விடுங்க சின்னையா, ப்ளீஸ் விடுங்க சின்னையா. ஏய் வேணாண்டா, சொன்னா கேளுங்க. வேணாம் வேணாண்டா. ஏய் வேணாண்டா. டேய் சின்னையா, சின்னையா விடுங்க சின்னையா. சார், டேய் சின்னையா, சின்னையா விட்டுங்க சின்னையா, சின்னையா ப்ளீஸ் விடுங்க சின்னையா. இல்ல ஈசு, உன்னை நான் விட மாட்டேன். நீ போக கூடாது ஈசு, நீ பரீட்சை எழுதணும். நீ போகாத, நான் சொன்னா கேளு ஈசு. ஐயோ, டேய் சின்னையா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவர் என் அப்பாவோட ஃப்ரெண்ட். எனக்காக எவ்வளவு பண்ணிருக்காரு தெரியுமா? இப்ப கூட எனக்காக அவரை சாவடிச்சிட்டு இருக்காங்க. சின்னையா, சின்னையா விடுங்க. சின்னையா, அவர் எனக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருங்கிற ஆத்திரத்துல வெட்டிட்டு இருக்காங்க. சின்னையா, அவங்களை காப்பாத்தி ஆகணும். சின்னையா ப்ளீஸ் என்ன விடுங்க, என்ன விடுங்க சின்னையா. டேய், எங்க விஷயத்துல தலைகிட்டா போலீஸா இருந்தாலும் இப்படிதான் நடு ரோட்ல வச்சு வெட்டுவோம். இதுக்கப்புறம் உனக்கு போலீஸ் யூனிஃபார்ம் போடுற ஆசையே வரக்கூடாது. டேய் இருடா, நில்லுடா.
எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் ஒய்ஃபை எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். டாக்டர் கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ரெக்கவர் ஆக சான்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 2 நாள், 3 நாள், 4 நாள்? ப்ளீஸ் சொல்லுங்க டாக்டர். 1 வாரம் ஆகுமா? எதையும் கன்ஃபார்மா சொல்ல முடியாதுமா. 1 வாரத்துல கியூர் ஆனவங்களும் இருக்காங்க, வருஷ கணக்கா கியூர் ஆகாம இருக்கவங்களும் இருக்காங்க. நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், காட் கிரேஸ் சீக்கிரமா குணமாவாங்க நம்புவோம். மா 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 எனக்கு உன்னை விட்ட யாரு இருக்கா? என்ன பாருமா. திவ்யா, திவ்யா அழுவாத திவ்யா. டாக்டர் சொன்ன மாதிரி கிரிஜா குணமாயிடுவான்னு கடவுளை நம்புவோம். இல்லப்பா, அம்மாவை என்னால இப்படி பார்க்க முடியல, ரொம்ப கொடுமையா இருக்குப்பா. அம்மாவை அந்த ஈஸ்வரி சந்தர்ப்பம் பார்த்து இப்படி செஞ்சுட்டாளே, அவளை சும்மா விடக்கூடாதுப்பா. ஆமா திவ்யா, உன் அம்மாவோட இந்த நிலைமைக்கு காரணம் அவதான். அவளை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம். வா. டாக்டர், நைட்டு என் அத்தைய கொலை பண்ண டாக்டர் வேஷத்துல வந்தது யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அந்த கொலைகாரனுக்கு நைட் டியூட்டில இருந்து நர்ஸே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நான் மட்டும் வீடியோ கால்ல பார்த்து அபியை எழுப்பி விட்டு அலர்ட் பண்ணலனா அவன் என் அத்தைக்கு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு கொலை பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பான். சாரி ஈஸ்வரி, எனக்கு புரியுது. இதுவரைக்கும் இப்படி ஒரு விஷயம் இந்த ஹாஸ்பிட்டல் நடந்ததே இல்லை. நைட் டியூட்டி பார்த்த நர்ஸு ஃபோனை எடுக்கவே இல்லை. நேரில் கூப்பிட்டு வர ஆளை அனுப்பிச்சி விட்டேன். வீடு பூட்டி கிடக்குன்னு சொல்லி வந்துட்டாங்க. இங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ண சொன்னேன். அதில் ஒரு ஆள் அந்த நர்ஸோட ஐசியூ ரூம் வரைக்கும் போன ஃபுட்டேஜ் எனக்கு கிடச்சிருக்கு. அதை கொடுத்து போலீஸில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியாச்சு. அவர் யார் என்னன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இனிமேல் இது மாதிரி நடக்காமல் நான் கவனமாக இருப்பேன் ஈஸ்வரி. அபிமா, எங்களுக்கு இந்த விஷயமே தெரியாது. நல்ல வேளை நீ அம்மாவை காப்பாத்திட்ட. ஏன் ஈசு, ராத்திரி நான் உன் கூட தான் இருந்தேன். எனக்கே தெரியாம எப்ப நீ இந்த வேலையை பார்த்த? நீங்க தூங்குனதுக்கு அப்புறம் சின்னையா. ப்ரோ, எப்படியும் ஹாஸ்பிட்டல்ல சிசிடிவி கேமரா இருக்கும். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வச்சு பெரியம்மாவை யார் கொலை பண்ண வந்தான்னு கண்டுபிடிச்சிடலாம் ப்ரோ. அது மட்டும் இல்ல, அந்த ஃபுட்டேஜ் வச்சு இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள சும்மா விடக்கூடாது ப்ரோ. ஆமாடா தம்பி. இசு, அந்த கொலகார பாவி யாருன்னு நம்ம இப்பவே கண்டுபிடிச்சாகணும். ஆமா சின்னையா, இப்பவே சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்து அந்த கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். ஏய், நீயே ஒரு கொலைகாரி, நீ எந்த கொலையை கண்டுபிடிக்க போற? மாமா, என்ன மாமா நீ ஆவுன்னா எதுக்கு எடுத்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? மாமா, என் அப்பாக்கு ஒன்னும் ஆகல. இந்த ஈஸ்வரியால என் அம்மா வாழ்வா சாவான்னு உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. என்ன திவ்யா, நீயும் புரியாம பேசிக்கிட்டு இருக்க? ராத்திரி இங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நீ உங்க அப்பா மாதிரி ஈஸ்வரி மேல கோவப்பட்டு இருக்க. மாமா, நீ தான் ஈஸ்வரி பத்தி தெரியாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. என் அம்மாவை ஆள் வச்சு கொலை பண்ண பார்த்தது இந்த ஈஸ்வரி. திவ்யா, என்ன மிரட்டுறியா? உன்னால என்னோட அம்மா இன்னும் கோமால கிடக்குறாங்க. உசுறு மட்டும் தான் இருக்கு, மத்தபடி வாழ்றதுக்கான எந்த அர்த்தமும் இல்லாம பெட்ல கிடக்குறாங்க. அவங்களோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம். உன்னை நான் சும்மா விடுவேன்னு மட்டும் நினைக்காத. என் அம்மாவை கோமால படுக்க வச்சுட்டு நீ நல்லா சந்தோஷமா இருப்பேன்னு கனவுல கூட காணாத. இனிமே உன்னோட கனவெல்லாம் அடிச்சு நொறுக்கிறது தான் என்னோட முதல் வேலை. ஏய், உன்னோட இந்த மிரட்டலுக்குலாம் பயப்படுறவ நான் இல்ல. என் அத்தைய கொலை பண்ண குறி வச்ச கொலைகாரன் தான் உன் அம்மாவையும் அடிச்சு கொலை பண்ண பாத்திருக்கான். நான் மட்டும் மாடிக்கு போலனா உன் அம்மாவை அடிச்சு கொன்னு இருப்பான். யார்கிட்ட கதை விடுற? என் அத்தையையும் என் அம்மாவையும் கொலை பண்ண பார்த்தது நீ கூட்டிட்டு வந்த பாதுகாப்பு போலீஸ் தான். உன்னோட சாயம்லாம் வெளுத்து போச்சு ஈஸ்வரி. நீ திட்டம் போட்டு என் அத்தையும் என் அம்மாவையும் ஒரே நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்டேல.